Dear students, good morning to all. Non-kind verbs பார்த்துருக்கோம் level 4ல level 4 முடிவே non-kind verbs இன்னைக்கு அந்த non-kind verbsல வைப்பது வைத்தது அப்படின்ற அர்த்தத்துல சென்டென்ஸ் பார்க்க போறோம். வைப்பதுன்னு சொன்னா வெறும் வைப்பது மட்டும் இல்லை, சாப்பிடுவது, தூங்குவது, நடப்பது, ஓடுவது and everything. புரியுதா? ஸோ ஒரு வர்பை நவுனாக பற்றி பார்ப்போம். வேர்புக்கு முன்னாடி அதான் அந்த வேர்புக்கு முன்னாடினா ப்ரெசன்ஸ் வர்ப். ப்ரெசன்ஸ் வர்புக்கு முன்னாடி டு போட்ட போனாலோ ப்ரெசன்ஸ் வர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டாலோ அந்த அர்த்தம் வந்துடும், நவுன் ஆகிடும். போன கிளாஸ் அதுக்கு பின் கிளாஸ்னா ப்ரெசன்ஸ் வர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டால் அட்ஜெக்டிவ் ஆர்டர்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரெசன்ஸ் வர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டால் அட்வர்ப் ஆர்டர்னு பார்த்தோம். அந்த மாதிரி தான் நாட்-ரைட் வர்ப்பை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் யோசிச்சு பார்த்தா புரிஞ்சுக்கணும் சென்டென்ஸ். புரியுதா? ப்ராக்டிஸ் பண்ணா வந்துடும். நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப். ஸோ நான்-ரைட் வர்புன்றதுனால இந்த டென்ஸை சொல்லாது. வர்ப்லேருந்து வந்ததுன்றதுனால அதில் ப்ரெசன்டென்ஸ் அர்த்தமும் கிடைக்கும், பாஸ்டென்ஸ் அர்த்தமும் கிடைக்கும். வைப்பது ப்ரெசன்டென்ஸ் அர்த்தம் மாதிரி தெரியாது, வைத்தது பாஸ்டென்ஸ் அர்த்தம் மாதிரி தெரியாது. சரி, இப்போ அப்படி வச்சு அப்படி சென்டென்ஸ் எழுதுறதுன்னு பார்ப்போம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் பார்த்துக்கோங்க. கன்சாலிடேட்டடாக எக்ஸசைஸ் இருக்கும், சென்டென்ஸ் எழுதுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிட்வீன் 8 PM and 10 PM நைட்டு ராத்திரி 8லேருந்து 10க்குள்ளே சென்டென்ஸ் படித்து காட்டுங்க, கரெக்ஷன் பண்ணுறோம். புரியுதா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான். நம்மள்ட்ட ஃபீஸ் கட்டி படிக்கணும்னு எனக்கு கட்டாயம் கிடையாது. கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்ட்டு there is no need at all. If anyone wishes to join, மேலே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் உண்டு, ஆஃப்லைன் கிளாஸஸ் உண்டு. சார் இப்போ வைப்பதுன்ற அர்த்தத்தில் சென்டென்ஸ் எழுதுவோம். இந்த மாதிரி 1000 சென்டென்ஸ் எழுதலாம். பொது இடங்களில் பணத்தையும் நகைகளையும் பிறர் கண்களில் படும்படி வைப்பது தவறு. இப்போ ஜெனரலாக நம்ம அடுத்தவங்க கொடுக்குற அட்வைஸ் இருக்கு. பொது இடங்களில் பணத்தையும் நகைகளையும் பிறர் கண்களில் படும்படி வைப்பது தவறு. ஸோ இந்த சாப்டர்ல நான்-ரைட் வர்பு சப்ஜெக்டாக வருது, சப்ஜெக்ட் ஆஃப் த வர்பாக வருது. ஒரு தனி வீடியோ ஒன்று போடலாம். ஒரு நான்-ரைட் வர்பு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் வேல்யூ செய்யுதா, நவுனாக வருதா, அந்த நவுனாக வந்தாலும் சப்ஜெக்டாக வருதா, ஆப்ஜெக்டாக வருதா, காம்ப்ளிமெண்ட்டாக வருதா, அட்ஜெக்டிவாக வருதா, அட்வர்பாக வருதான்ட்டு ஒரு தனி வீடியோ ஒன்று போடலாம். போர்டில் இடம் இல்லை, அதனால மென்ஷன் பண்ணி விட்டுறேன். சாப்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறேன், நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் சொல்கிறேன். நான் இந்த சாப்டரில் டு கீப்பிங் டு ஹேவிங் கெப்ட் அப்படின்ற வர்போட நவுன் ஃபார்ம் சப்ஜெக்டோட வேலையை செய்யணும். சரி, சப்ஜெக்டை எப்படி கண்டுபிடிக்கிறான்? வர்பை பார்த்து அந்த செயலை செய்யறது யார் அடுத்து எதுன்னு கேட்போம். இந்த சென்டென்ஸில் வர்ப் எது? நீங்கள் தான் 8 சொல்லிருக்கீங்களா சார், லெவல் 1லேருந்து வரிசையா? சென்டென்ஸ் இருக்க கடைசி வேர்டு தான் தமிழில் வர்பு அப்படின்ட்டு. இப்போ தவறுன்னு இருக்கு, தவறு தானே சார் வர்புன்னா? இல்லை, அது தவறு. பொது இடங்களில் பணத்தையும் நகைகளையும் பிறர் கண்களில் படும்படி வைப்பது தவறாக இருக்கிறது. புரியுதா? இப்போ பக்கத்தில் பி வர்பு இருக்கிறது இருக்குன்னு அர்த்தம். நம்ம தான் போட்டுக்கணும் அந்த வர்பை. இப்போ இங்கிலீஷில் பார்க்கலாம். எது தவறாக இருக்கிறது? பொது இடங்களில் பணத்தையும் நகைகளையும் பிறர் கண்களில் படும்படி வைப்பது தவறாக இருக்கிறது. வைப்பதுக்கு இங்கிலீஷ்ல என்ன நம்மளுக்கு தெரியும், கீப்ன்ற வர்ப் தான் வைத்தல்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி டூவோ அல்லது அந்த வர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி போட்டோமானாலும் வைப்பதுன்ற அர்த்தம் வந்துடும். இப்போ வைப்பது டு கீப் அல்லது கீப்பிங், உங்க விஷயம் என்ன வேணா வச்சுருக்கலாம். ஸ்கூல்லலாம் நம்மளுக்கு பிகினிங்கில் சொல்லி கொடுப்பாங்க. இன்ஃபினிட்டிவ் கொடுத்துட்டு ஜெரண்டா மாற்றுங்க, change the underlined word into a gerund or change the underlined infinitive into a gerund or change the underlined gerund into an infinitive. அது மாதிரி கொடுப்பாங்க. present வர்பு முன்னாடி டு போட்டா infinitive, present வர்பு பக்கத்துல ing சேர்த்தா gerund. புரியுதா? சரி, present வர்பு பக்கத்துல ing சேர்த்தா வெறும் gerund மட்டும் கிடையாது, gerund-ஆ வரும், present participle-ஆ வரும். டீடைல் எல்லா சாப்டர்லையும் பார்த்துருக்கோம். புரியுதா? சரி, பொது இடங்களில் பணத்தையும் நகைகளையும் பிறர் கண்களில் படும்படி வைப்பது தவறு, தவறாக இருக்கிறது. எது தவறானதாக இருக்கிறது? வைப்பது.
வைப்பதுக்கு வர்ப்புக்கு முன்னாடி டு அல்லது வர்ப் பக்கத்தில் ஐஎன்ஜி ரெண்டு எது வேணால் போட்டு எழுதலாம். ரெண்டும் போட்டு எழுதக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஸ்லாஷ் போட்டுருக்கேன். டு கீப் அல்லது கீப்பிங். டு கீப் மணி அண்ட் ஜுவல்லரி. ஒரு சென்டென்ஸில் டைரெக்டாக வர்ப்பையோ அல்ல வர்ப்பு சம்மந்தப்பட்டு எதை போட்டாலுமே சரி, வர்ப்பை போட்ட உடனே வேர்ட் ஆர்டர் நம்மளுக்கு தெரியும். வர்ப்பை பார்த்து எதை யாரை சொல்லிட்டே வாங்க. கூட எத்தனை கிளாஸ் நானே சொல்லிட்டு இருக்கிறது, நீங்கள் தான் சொல்லணும். சாரே சொல்லாருப்பா அப்படியே எழுதிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அப்படி ஏற்கனவே லெவல் 1லேயும் சொல்லிட்டு இருக்கோம். எதை யாரை யாருக்கு யாரிடம் ஏன் எப்படி எங்கே எப்பொழுது. கரெக்டா? எந்த இடத்துல இருக்கும்? அடுத்த கிளாஸ்ல வந்து அப்படிதான் கேட்பேன் நான். இப்போ நான் சொல்றது எக்ஸ்பிளனேஷன் எந்த சாப்டர்ல வருது, எந்த லெவலில் வருதுன்னு கேட்பேன். கேட்டால் கரெக்டாக சொல்லணும். இல்லைன்னா நடத்தும் ஒழுங்காக புதுசு அடுத்து படிக்கிறதுல நடத்தும், வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. டு கீப் ஆர் கீப்பிங். வைப்பது. எதை வைப்பது? வர்ப்பை போட்ட உடனே வர்ப்பை பார்த்து எதை அல்லது யாரையும் கேட்கணும். டிரான்சிட்டிவ் வர்ப்பா இருந்தால் எதை அல்லது யாரை யாருக்கு யாருன்ற கேள்விக்கு பதில் இருக்கும், இல்லைன்னா பதில் இருக்காது. கீப் டிரான்சிட்டிவ் வர்ப். டு கீப் வைப்பது. எதை வைப்பது? பணத்தையும் நகைகளையும். டு கீப் அல்லது கீப்பிங் மணி அண்ட் ஜுவல்லரி. எங்கே வைப்பது? அட் காமன் பிளேசஸ், பொதுவான இடங்களில். எப்படி வைப்பது? விசிபிலி, பிறர் கண்களில் படும்படி. சப்ஜெக்ட் எவ்வளவு பெருசா இருப்பாருங்க, புரியுதா? டு கீப் மணி அண்ட் ஜுவல்லரி அட் காமன் பிளேசஸ் விசிபிலி. இது வரைக்கும் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கொண்டோடனே ஒர்க் பண்ணணும். ஒர்க் எது? இதிலே இருப்பாருங்க, படும்படி தவற வைப்பது தவறானதாக இருக்கிறது. இருக்கிறது தான் வருது, நம்ம தான் போட்டுக்கணும். அப்போ இருக்கிறதுக்கு ஈஸ். டு கீப் அல்லது கீப்பிங் மணி அண்ட் ஜுவல்லரி அட் காமன் பிளேசஸ். தமிழில் நகைகள் இருக்கு, இங்கிலீஷில் நகைகள்லாம் கிடையாது. ஒரே ஒரு வளையல் போட்டாலும் ஜுவல்லரி தான், 10 வளையல் 10 செயின் போட்டாலும் ஜுவல்லரி தான். இது ஒரு ரோதனை இங்கிலீஷில், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். எந்தெந்த நம்ம வந்து அன்கவுண்டபிள், எந்தெந்த நமக்கு ப்ளூரல் கிடையாது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏற்கனவே நம்ம ஸ்பாட் ஏரியாஸில் பார்த்துருக்கோம். ஓயாமல் நிறைய எடுத்து வச்சுட்டு பாருங்கள், படிங்க. எங்களுக்கெல்லாம் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சிட்டு நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வரும். மனப்பாடம் பண்ணுங்க, படித்தா போகாது, மனப்பாடம் பண்ணுங்க. டு கீப் அல்லது கீப்பிங் மணி அண்ட் ஜுவல்லரி அட் காமன் பிளேசஸ் விசிபிலி இஸ் எ மிஸ்டேக். இடம் இல்லாதனால MISTAKE எழுதிக்க பாருங்க, புரியுதா? வெறும் மிஸ்டை மட்டும் படிச்சுட்டு மூடு பண்ணின்னு சொல்லாதீங்க. மிஸ்ட்னா மூடு பண்ணின்னு அர்த்தம். ஈஸியாக மிஸ்ட்னா என்னோட அது சம்மந்தமே இல்லை எழுதிட்டார் சார் நினைக்காதீங்க. இடம் இல்லை, அதனால ஈஸியாக மிஸ்டேக் அப்படின்னு எழுதிட்டேன். இங்கேயே ஆரம்பிச்சு எழுதிக்கணும், தப்பு பண்ணிட்டேன். டு கீப் அல்லது கீப்பிங் மணி அண்ட் ஜுவல்லரி அட் காமன் பிளேசஸ் விசிபிலி இஸ் எ மிஸ்டேக். பொது இடங்களில் பணத்தையும் நகைகளையும் பிறர் கண்களில் படும்படி வைப்பது தவறு. சரி, வைப்பதுன்றது பிரசன்ட் சட்டத்தை கொடுக்கறது, வைத்ததுன்றது பாஸ்ட் சட்டத்தை கொடுக்கறது. இதே சென்டென்ஸை பாஸ்ட் எழுதுறதுன்னா எப்படி எழுதலாம்? வெறும் வைத்தது மட்டும் இல்லை, சாப்பிட்டது, தூங்கியது, அலுவலக நேரத்தில் தூங்கியது, விளையாடியது, வகுப்புக்கு வராமல் விளையாடியது, சினிமா பார்த்தது, சினிமாவிற்கு சென்றது, ஸ்பெஷல் கிளாஸை கட் பண்ணிவிட்டு சினிமாவிற்கு சென்றது. இந்த மாதிரி எத்தனை இதெல்லாம் வர்ப் இருக்கோ அது எல்லா வர்ப்பையும் பைலட்டாகவும் யூஸ் பண்ணலாம், நான் பைலட்டாகவும் யூஸ் பண்ணலாம். வைத்தது. பொது இடங்களில் பணத்தையும் நகைகளையும் பிறர் கண்களில் வைத்தது தவறு. வைப்பது தவறுன்ற மாதிரி வெளியோ வீட்டில் நகையெல்லாம் காணும், பணத்தெல்லாம் காணும், ஃபங்க்ஷனுக்கு போனால் எங்கே போச்சு தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டில் குழம்பினாலும் என்ன சொல்லுவோம்? இந்த லேமெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? லேமெண்ட்னா குழப்பறதுன்னு அர்த்தம். குழம்பினாலும் அர்த்தம் சொல்லுவோம். பொது இடத்துல வந்து நிறைய பணத்தெல்லாம் வச்சது உன் தப்பு, சும்மா இங்கே வந்து கத்தினான்னு அர்த்தம் தானே சொல்லுவோம். ஸோ பொது இடங்களில் பணத்தையும் நகைகளையும் பிறர் கண்களில் படும்படி கவனிங்க. வைத்தது, வைப்பதுன்றது பிரசன்ன சத்தம் கொடுக்கும், வைத்ததுன்றது பாசன் சத்தம் கொடுக்கும். வைத்தது தவறானதாக இருந்தது. எப்படி சார் போன சட்டத்துல இருக்கிறது சொன்னீங்க, இந்த சட்டத்துல இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா வைப்பதுன்னா தவறாக இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க, வைத்ததுன்னா தவறானதாக இருந்ததுன்னு புரிஞ்சுங்க. புரியுதா? டென்ஸ் கோஆர்டினேஷன் ஒன்று இருக்கு. நீங்க ரண்டன் மார்டின் புக் பார்த்தீங்கன்னா இருக்கும். மெயின் கிளாஸ்லயும் சபார்டினேட் கிளாஸ்லயும் என்ன டென்ஸ் இருக்கோ அதுதான் அந்த ரெண்டுலையும் மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ்லயும் அல்லது மெயின் கிளாஸ்லயும் பிரேஸ்லயும் சிம்பிள் சென்டென்ஸா இருந்ததுன்னா அந்த மாதிரி இருக்கணும். வைத்தது, வைப்பதுன்னா டு கீப், கீப்பிங். வைத்தது அப்படின்னா டு ஹேவ் கெப்ட் அல்லது ஹேவிங் கெப்ட். அதை எழுதிக்க பாருங்க. டு ஹேவ் கெப்ட் அல்லது ஹேவிங் கெப்ட்.
வித்தியாசம் புரியத்துக்காக 2 கலராக எழுதிட்டு, போர்டு சின்னது, லெட்டர்ஸ் வேறு பெருசாக எழுதணும், வேறு இடம் கிடையாது, நோ ஸ்பேஸ் அட் ஆல். அதனால் புரிஞ்சுக்கோங்க கஷ்டப்பட்டு. வைத்தது டு ஹாவ் கெப்ட் அல்லது ஹேவிங் கெப்ட், அதான் இங்கே போட்டிருக்கேன். டு ஹாவ் கெப்ட் அல்லது ஹேவிங் கெப்ட், கமா போட்டுனா டு ஹாவ் கெப்ட் அல்லது ஹேவிங் கெப்ட். போர்டில் எழுதும்போது கவனிங்க. டு ஹாவ் கெப்ட் அல்லது ஹேவிங் கெப்ட் அதே தான். மணி அண்ட் ஜுவல்லரி அட் காமன் பிளேசஸ் விசிபிலி வாஸ் எ மிஸ்டேக். பொது இடங்களில் பிறர் கண்களில் படும்படி நகைகளையும் பணத்தையும் வைத்தது தவறானதாக இருந்தது. அர்த்தம் புரியுதா? சரி, இந்த சாப்டர் இதுக்கு மேலே சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நான் பெயின் சாப்டர் நம்ம சொல்றதுலாம் பேஜ் நம்பர் பிட்வீன் 22 and 30 பாருங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேஜ் நம்பர் 22 and 30 பாருங்க. பார்த்துட்டு பிட்வீன் 8 and 10 pm பார்த்துட்டு ஆன்சர்லாம் எழுதணும். சும்மா பார்த்துட்டு போகணும். இது ஆன்சர்லாம் எழுதிட்டு ஒரே நாளில் எல்லா சென்டென்ஸ் எல்லா சாப்டரும் எல்லா பேஜஸும் எழுத முடியாது. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லையும் பேஜ் நம்பர் 22, 23 ஒரு 20 சென்டென்ஸ் இருக்கிறப்பா, 24, 25 ஒரு இப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். வரிசையாக 11 1லேருந்து எழுதிட்டு சாப்பிட்டு 1 by 1 படிச்சு காட்டுங்க. பிட்வீன் 8 and 10 சென்டென்ஸில் கரெக்ஷன் இருந்ததுன்னா கரெக்ட் பண்ணுறேன். புரியல டவுட் கேட்டிங்கன்னா அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதா? டோன்ட் வரி, பர்பஸ் இஸ் யூ மஸ்ட் ஸ்டடி வெல். அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாமா? குட் நைட் சொல்லிடலாமா? வேறு எதுவும் மறக்கல இல்லையா? நான் பெயின் பார்த்துட்டு இருக்கோம். வெரி குட், சொன்னதே தான் எல்லாம். குட் நைட்.